வணக்கம், நான் உங்கள் தமிழரசன் திருமலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity வழங்கம் சொந்த கதை, சோக கதை. நான் இது உங்கள் கதை. இந்த நிகழ்ச்சியோடைய முதல் கதையாக நான் என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்களை பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த லீவ் டைமில் கோடை விடுமுறை காலங்களாக இருக்கட்டும், இல்லை சனி ஞாயிறு விடுமுறை காலங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி நேரங்களில் காடாக சுற்றுவோம். எங்கள் ஊர் பகுதி கிராம பகுதி தான். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகாவை சேர்ந்த பயணப்பாடி கிராமம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் காடு, வயல், கிணறு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்போம் நண்பர்களோடு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு. இந்த மீன் காலங்கள், அதாவது இந்த மழை காலங்களில் நாங்கள் மீன் பிடிக்க போவோம். அந்த சுவாரஸ்யத்தை பகிர்ந்துக்கிறதுல கொஞ்சம் நான் ஹாப்பியாக இருக்கேன். எப்படின்னா, ஒற்றுமை அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மீன் பிடிக்கிற நேரங்களில் எங்கள் நண்பர்களுக்கு இடையில் மீன்கள் நாங்கள் எப்படி எங்கள் ஊரில் ஒரு 4-5 வகை மீன்களை நாங்கள் பிடிப்போம். கெண்டை மீன், குறவை மீன் சொல்லக்கூடிய விரால் வகை, அப்புறம் கெளுத்தி வகை, அப்புறம் உளுவை என்று சொல்லக்கூடிய வகை. இந்த மாதிரி மீன்களெல்லாம் நாங்கள் பிடிப்போம். அதில் கெண்டை வகை மீன்களை பார்த்திங்க அப்படின்னா, அந்த குட்டையில் மிதந்துக்கிட்டே இருக்கும், முதுகு மட்டும் தெரியும், மற்ற உடல் பாகங்கள்லாம் தெரியாது. ஸோ அப்போ நாங்கள் கையை கீழே கொண்டு போய்ட்டு அந்த மீனை அப்படியே கொஞ்சம் கைகளை கூப்பிட போலையே கொண்டு போய்ட்டு பிடிச்சி வெளியே தூக்கி போடுவோம். அதை பிடிக்கிறதுக்கு நண்பர்கள் வெளியே இருப்பாங்க, 4-5 நண்பர்கள். அவர்களை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு சின்ன குட்டையை அவங்க கை சைஸுக்கு தோண்டி வச்சு அதில் தண்ணியை ஊற்றி வச்சு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் அந்த மீன் குஞ்சுகளை போட்டு வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அது உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை அப்படி வச்சுருந்துருப்போம். அப்புறம் கெளுத்தி வகை மீன்கள்னு பார்த்திங்கன்னா, கெளுத்தி வகை மீன்கள் தண்ணியை குடிக்கிறதுக்கு வாயை பிளந்து கொண்டே மேலே வரும். அப்படி மேலே வந்து கொண்டு இருக்கும்பொழுது அதோடைய மீசை பகுதி தெரியும். அந்த மீசை பகுதி தெரியும் பொழுது நாங்கள் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி அந்த மீனுக்கு தள்ளி விடுவோம். அப்படி தள்ளி விடும் பொழுது குட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த கழுத்தியோடைய முற்பகுதியை கைகளை கிழித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை வாங்கி அதை அப்படியே அந்த குட்டைகளில் சேமித்து வைப்பார்கள், சிறிய குட்டைகளில். அதே மாதிரி குறவை வகை மீன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மேலேயே வராது. அது சகதி பகுதிகளில் தான் கிடக்கும். நல்லா கையை கீழே வச்சு நாங்கள் அதில் நண்டு பிடிக்கிற மாதிரி 2 கையிலையும் ஒன்றா வச்சு அப்படியே அமுக்கிக்கிட்டே போவோம் கரையை ஓரங்களில். அங்கே தான் அது தேங்கி கிடக்கும், நல்லா குழம்பிய சகதிக்கு இடையில். அதை பிடிச்சி வெளியே தூக்கி போடுவோம். அதையும் அதே மாதிரி அந்த கொட்டையில் தேங்கி வைப்போம். கடைசியாக எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா, எடுத்து வச்சு ஒரு 50 மீன் இருக்குன்னா 10 பேராக உட்காருக்கடா, இந்த குறவை மீன்லாம் எடு, இந்த பெருசாக இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு பீஸாக வை, 10 பேருக்கு ஒரு பீஸு, ஓகே. சின்ன மீனாக இருக்குது, அந்த உனக்கு 2 பீஸு. ஸோ அப்படி பங்கு போட்டுக்கிட்டு போன அந்த பள்ளி பருவங்கள் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போவும் அதே மாதிரி கிடச்சா அந்த வாய்ப்பு நல்லா தான் இருக்கும். இன்னும் எவ்வளவோ இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களுடைய கதையை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பதிவிடலாம். ஓகே, நன்றி, பாய்.